ஆட்சியில் அதிகாரம் குறித்து விசிக முன்பிருந்தே கூறி வருகிறது. தற்போது புதிதாக சொல்லவில்லை என்றும் முதலமைச்சர் டெல்லியில் பேட்டி. சென்னை மெட்ரோ ரயில் திட்ட நிதி உள்ளிட்ட 3 முக்கிய கோரிக்கைகளை பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளேன். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததை சுட்டிக்காட்டி மத்திய அரசு நிதியை நிறுத்தி வைத்துள்ளது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கேரளாவில் தொடர் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட கும்பல் தமிழகத்தில் சிக்கியது. சினிமா பாணியில் சுற்றி வளைத்த போலீஸ், ஒரு கொள்ளையன் சுட்டுக்கொலை. குமாரபாளையம் அருகே ஏடிஎம் கொள்ளையர்கள் தாக்கியதில் காவலர்கள் காயம். கைதான கொள்ளையர்கள் ராஜஸ்தான், ஹரியானாவைச் சேர்ந்தவர்கள் என தகவல். திருச்சூரில் 3 இடங்களில் உள்ள ஏடிஎம் இயந்திரங்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். கொள்ளை நடந்த ஏடிஎம் பகுதிகளில் தடயங்களை சேகரித்து போலீசார் விசாரணை. ஏடிஎம் கொள்ளையர்கள் போலீசார் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. சேலம் சரக டிஐஜி உமா பேட்டி. சென்னையில் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினருக்கும் இடையே வாக்குவாதம். ஒரே நேரத்தில் தங்கள் கட்சி தலைவர்களுக்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு. சென்னை துறைமுகத்தில் 110 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் சிக்கிய விவகாரம். மத்திய மாநில போலீசார் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சியில் பயிர்களை நோய் தாக்குவதை தடுத்து கரும்பு அரைவை காலத்தை அதிகரிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் கோரிக்கை. திருச்சியில் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு சர்ச்சை பேச்சு. மின்சார வாரிய அதிகாரிகள் குறித்து சர்ச்சையாக பேசியதால் சலசலப்பு. ஹரியானா உள்ளிட்ட அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தல்கள் இந்திய அரசியலில் திருப்பு முனையை ஏற்படுத்தும். அரசியல் மாற்றம் ஏற்படும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கருத்து. புதுச்சேரி அரசு மருத்துவமனையின் தூய்மை பணியாளர்கள் திடீர் வேலை நிறுத்தம். ஊழியர்களின் கோரிக்கையை கேட்டறிந்தார் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா. உலக பாரம்பரிய சின்னமாக தேர்வு செய்யப்படுமா செஞ்சி கோட்டை? யுனெஸ்கோ தேர்வு குழுவினர் ஆய்வு. மின்மாற்றி கொள்முதலில் இழப்பு ஏற்பட்டது குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். தமிழக அரசுக்கு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை. புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. திருப்பதி லட்டு விவகாரம். திருப்பதி மாவட்டம் முழுவதும் அனுமதியின்றி பேரணி, பொதுக்கூட்டம் நடத்த தடை விதித்து காவல்துறை உத்தரவு. சிவகங்கை அருகே மதிய உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி, மயக்கம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி வரும் சாம்சங் தொழிலாளர்களை ஆலை நிர்வாகம் கனிவோடு கையாள வேண்டும். காங்கிரஸ் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். வெறும் 1111 ரூபாய் டிக்கெட்டில் விமானத்தில் பயணிக்கும் வசதி இண்டிகோ நிறுவனம் அறிமுகம் செய்தது. தென்னாப்பிரிக்க வீரர் டேவிட் மில்லர் சாதனை. 500 T20 போட்டிகளில் விளையாடி சாதனை படைத்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி முதல் நாள் ஆட்டத்தில் வங்கதேச அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 107 ரன்கள் எடுத்துள்ளது.
அனில் கும்ப்ளேவின் சாதனையை முறியடித்தார் அஸ்வின். ஆசியாவில் அதிக டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்தார்.